ஆரம்பிக்கலாங்களா? எனக்கு ரவுடி தம்பி இறங்கி நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் டைலாக் வீடியோக்கு உங்களுக்கு பிடிச்சவங்க போட்டோவை பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மட்டும் ஆல்ல கொடுத்துக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எத்தனை இமேஜை பயன்படுத்தி எடிட் பண்ண போகிறீங்களோ உங்களுடைய அந்த இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவுமே ஈஸி தான். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எடிட் பண்ண போகிற ரேஷியோ பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. இப்போ இமேஜை உள்ளே ஆட் பண்ணணும். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆடாயிரும். இப்போ நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மேலிருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக ஜூம் ஆயிரும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் மட்டும் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே உள்ள சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இமேஜை சேவ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு இமேஜை நம்ம சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இந்த இமேஜை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி இமேஜ் ஆட் பண்ணீங்களோ சேம் மெத்தடில் உங்களுடைய அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃபில் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துக்கோங்க. ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மெத்தடில் சேவ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எப்போதும் போல் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் உங்களுடைய எல்லா இமேஜையும் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போது ஆடியோட ஸ்டார்டிங் இருக்கா இதில் அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 லிரிக்ஸ் மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் நான் வச்சு கொடுத்துருக்கேன். இந்த டபுள் பீட் மார்க்கோடைய ஃபஸ்ட்டு பீட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா அதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைலாக் தான் ப்ளே ஆகும். அந்த டைலாக்கு தகுந்த மாதிரி லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த லிரிக்ஸில் நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா நான் யூஸ் பண்ணியிருக்க இந்த வீடியோக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த லிரிக்ஸ் ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அது எப்படி அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட் உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபாண்ட் ஆரமாக இருக்கா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் ஃபோன் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது எங்கே இருக்குங்கிறத தேடி பார்த்துக்கோங்க. அதில் அந்த ஃபாண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள செலக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபாண்ட் உள்ளே ஆட் ஆயிரும். அந்த ஃபாண்ட் அதாவது ஃபாண்ட் உள்ளே ஆட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் ஆனில் இருந்தால் இது அது ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கோங்க. இம்போர்ட்டுங்கிற ஆப்ஷனை ஆன் பண்ணக்கப்புறம் உங்கள்கிட்ட நிறைய ஃபாண்ட் இருந்துச்சுன்னா மேலே உள்ள சர்ச் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாகவே MENTன்னு சொல்லி டைப் பண்ணாலே போதும்.
MEATன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஃபாண்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் வந்து ஷோ ஆகுதா. ஜஸ்ட் அந்த ஃபாண்ட் நேமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு லிரிக்ஸ்க்கான ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகலாட்டி ஜஸ்ட் அந்த லிரிக்ஸ்கிட்ட வச்சு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். அப்படி நீங்கள் ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலன்னு நினச்சிங்கன்னா அலைட் மோஷன் ஆப்பில் க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபாண்ட் இம்போர்ட் பண்ணிவிட்டு நான் சொன்னது இல்லை ஸ்டெப் எல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு டிக் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் இமேஜ் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறீங்க. இப்போ உங்களுக்கு லிரிக்ஸ் முடிஞ்சக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் 9:16 சொல்லி ஒவ்வொரு பீட் மார்க்குக்கு தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்து அதுக்கு தேவையான எஃபெக்ட்டும் கொடுத்து வச்சுட்டேன். நீங்கள் ஜஸ்ட் நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். அது ரொம்பவுமே ஈஸி தான். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. 9:16 இமேஜ் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே கீழே உள்ள மீடியாக்கான செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலருக்கு வந்து போயிடும். இப்போ நீங்கள் மேலே உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் அலைட் மூவ்ஸுங்கிற ஃபோல்டரில் வந்து சேவ் ஆயிருக்கும். அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பதிலாக உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியாக்கான செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் உங்களோட அடுத்த பிக்கை செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க இமேஜுக்கு பதிலாக இதே மாதிரி உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு இமேஜ் வந்து கொடுத்துருக்கேன். குரூப் 1 இருக்கும். குரூப் 1 கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய அடுத்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணி ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் மேலே குரூப் 1 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இமேஜ் நான் வந்து கொடுத்துருக்கேன். 5 இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த குரூப்புக்குள்ளே கொடுத்துருக்க அந்த 5 இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இமேஜ் தான் ஆட் பண்ணணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கீழே உள்ள ஃபஸ்ட்டு இமேஜில் என்ன இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அதே இமேஜை மேலே உள்ள எல்லா இமேஜும் நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு இமேஜை பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். வேறு இமேஜ் இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ எதுக்குங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணக்கப்புறம் நீங்கள் என்ன அந்த குரூப்பில் ஆட் பண்ண போகிறீங்க இமேஜை அதில் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். என்னோட இமேஜ் பதிலாக உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் ஆயிரும். சேம் மெத்தடில் கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மறுபடியும் செலக்ட் பண்ணி அந்த 5 இமேஜிலும் வரிசையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரே இமேஜ் அந்த 5 இமேஜிலும் கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே தெரியும் நான் அந்த 5 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ சூப்பராக இருக்கா. இப்போ நீங்கள் டேரெக்டாக பேக் வந்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிட்டோம். இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 2 இமேஜ் சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணோம். நெக்ஸ்ட் குரூப்பில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணோம். ஸோ ஓகே, சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இப்போ எப்படி இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி காமிச்சனும் சேம் மெத்தட் தான் அடுத்தடுத்து வந்து பண்ண போகிறீங்க. அடுத்து ஒரு 2 இமேஜ் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்கும். அடுத்து குரூப் 2 இருக்கும். ஒவ்வொரு குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா 5 இமேஜ் இருக்கும். அந்த 5 இமேஜ்லையும் ஒரே இமேஜ் அடுத்தடுத்த இமேஜில் ஒரே இமேஜை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சேம் மெத்தட் தான் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் 2 இமேஜில் வேறு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. குரூப்பில் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க நான் சொன்ன மெத்தடில். இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்களும் நான் எப்படி இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கணும் நான் உங்களுக்கு சொன்ன மெத்தடில் நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை நான் சேஞ்ச் பண்ணியிருக்க மாதிரி ஒவ்வொரு இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு 2 சேக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிட்டோம்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சிச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் நம்ம எஃபெக்ட் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. அந்த எஃபெக்ட்டை எங்கே கொடுத்துருக்கேங்கிறத சொல்கிறேன். ஆடியோட ஸ்டார்டிங் வந்ததுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா தெரியும். ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் 1 எஃபெக்ட் 2ன்னு சொல்லி ஒரு 2 எஃபெக்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு எஃபெக்ட் 1 கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் எங்கே ஆட் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல லிரிக்ஸ் எல்லாமே முடியுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் முடிகிற இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று வச்சு கொடுத்துருக்கேனா. அந்த டபுள் பீட் மார்க் வச்சு கொடுத்துருக்கிற அந்த ஃபஸ்ட் இமேஜில் மட்டும் நான் எந்த ஒரு எஃபெக்ட் எதுவுமே ஆட் பண்ணி கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் சைடு உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா குரூப் எஃபெக்ட் 1லேருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் இந்த ஃபஸ்ட் இமேஜில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் முடியுதா, குரூப் முடிகிற இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று வச்சு கொடுத்துருக்கேன்னா அந்த டபுள் பீட் மார்க் உடைய ஃபஸ்ட் இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க.
எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு உள்ள டிலீட்டட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ரைட் சைடு மூவ் பண்ணிக்கோங்க. அடுத்து குரூப் முடியும். அந்த குரூப் முடிகிற இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் வச்சு கொடுத்துருப்பேன். அதோடைய ஃபர்ஸ்ட் இமேஜில் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். அந்த இமேஜில் மட்டும் இந்த எஃபெக்டை வரிசை ஆட் பண்ணிக்கோங்க. குரூப்புக்கு ஃபர்ஸ்ட் இமேஜ், குரூப்புக்கு அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் இமேஜில் மட்டும் நான் எந்த ஒரு எஃபெக்ட்டும் கொடுத்துருக்க மாட்டேன். ஸோ அதில் மட்டும் உங்களோட இமேஜுக்கு எஃபெக்டை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆடியோட எண்டு வரையா பார்த்தீங்கன்னா அந்த குறிப்புக்கு ஃபர்ஸ்ட் உள்ள இமேஜில் உங்களோட இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் எஃபெக்ட் 2 இருக்கும். கீழே வந்துக்கோங்க. ஆடியோ ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே வந்தீங்கன்னா இப்போ எஃபெக்ட் 2 இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு உள்ள டிலீட்டட் ஐக்கனை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா எஃபெக்ட் 2 உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிரும். இது நம்ம லிரிக்ஸ்ல தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லிரிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. லெஃப்ட் சைடு உள்ள டிலீட்டட் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்தீங்கன்னா அந்த லிரிக்ஸுக்கு தேவையான சூப்பரான எஃபெக்ட் உள்ள வந்து ஆட் ஆயிரும். இப்போ அடுத்த லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. 3 டேட்டா ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் வந்து கொடுத்துருங்க. சேம் மெத்தடில் அந்த 4 லிரிக்ஸுக்கும் நீங்கள் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து சேவ் வந்து பண்ணிக்கலாம். சேர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்க ஒரு ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் சென்சன் தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. ஃப்ரேம் ரேட் ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.